மித்ரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரியா? நீங்க போங்க மேடம், நான் வரேன். ஆதி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ சமாளி. மித்ரா, சீக்கிரமா. எங்க போற? இல்ல பாட்டி, Dress கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, ஃபிட்டிங் சரியில்லை. நான் அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வா. மாப்பிள்ளைக்கு உனக்கு இதே வேலையா போச்சு. திடீர்னு மாப்பிள்ளையும் இப்படித்தான் காணாம போயிடுறாரு. நீ என்னடானா கிளம்பி போற? சீக்கிரம் வந்துடுறேன் பாட்டி. வாடா இங்க. மாட்டினியா? குடி, கொண்டா. சட்டா குடுறா. மீனா, காணோண்டி. என்னம்மா உன்னையுமே காணோம்? அதை தாண்டி மீனா நானும் கேக்குறேன். டேய், இந்த தட்டுல ஒரு கவர் இருந்துச்சே, அது எங்கடா? என்னம்மா இவன் யோசிச்சுட்டே இருக்கான்? என்னடா? இருக்கிறது ஒரு டைலாக், அதுல பிளாஷ் கட்டா? கவர் எங்கேன்னு உன்னை கேட்டேன், சொல்றா. சொல்றாங்கறல. அந்த கவரா? அது மேடம் இருந்து கீழே தூக்கி போட்டு மேடம். அட பாவி. டேய், எங்கடா போட்ட? மேல எல்லாருக்கும் ஜூஸ் குடுக்க போனா, அப்புறம் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தனா, எல்லாருமே ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப வரும்போது 2 ஜூஸ் மிச்சம் இருந்தது. எனக்கு பசிச்சதா, அப்ப ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் எடுக்க போனா, அப்ப அந்த கவர் இருந்துச்சு. அந்த கவரை பார்த்த உடனே என்னடா அந்த கவர்னு சொல்லி தூக்கி கீழே போட்டேன். ஏய் மீனா, கிழிச்சிட்டாண்டி ஒரே கிளியா? இல்லைங்க, நான் கிளிக்கலாம் இல்ல, தூக்கி தான் போட்டேன். இவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது வேஸ்ட். ஏன் தம்பி, நீங்க இந்த தட்டுல கவர்லாம் இருந்தா அதை எடுத்து பத்திரமா வைக்க மாட்டீங்களா? தூக்கி தான் வீசுவீங்களா? ஏன்டா அப்படி பண்ண? பட மூஞ்சி பாரு. மீனா, மறுபடியும் எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடலாம், வாடி.